Welcome to Kids Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி பேர் cauliflower curry. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு cauliflower இந்த மாதிரி purple cauliflower இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெட்டி வச்சுருங்க. ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கறி பொடியும் மிளகாய் பொடியும் 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கறி பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அதோட கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு உளுந்து பருப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அமைச்சதா கொஞ்சோண்டு உப்பு போடலாம். நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் போடணும். காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத நிறையா புழுக்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் போடும்போது அப்படியே அந்த புழுலாம் இருந்துச்சுன்னா மேலே வந்துடும், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் உப்பையும் போட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் போடுறோம். ஒரு 2-3 மினிட்ஸில் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி போட்டுடுறோம். ஆட்டாலே பர்பிள் கலர் தண்ணி இருக்குது. நம்ம காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியிலேருந்து தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு போடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது மஞ்சள் ஸ்பூன் 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கறி பொடி 1 ஸ்பூன். நான் இப்போ வந்து காலிஃப்ளவரில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சேர்க்கலாம். உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனிமேல் சிம்மில் விட்டு நீங்கள் அப்படியே டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்மில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க, இல்லைன்னா பிடிச்சிடும். நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் அப்படியே கரண்டியால் லைட்டாக நச்சு விட்டுட்டாங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் சும்மா அப்படியே நம்ம லைட்டாக கிண்டி இறக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அழகாக ஷைனிங்காக இருக்குன்ட்டு. நல்லா காலிஃப்ளவரில் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக அப்படியே நச்சு விட்டுக்கோங்க. ஸோ இதில் ஸ்பைசஸ் எல்லாமே உள்ளே போய் நல்லாயிருக்கும். உரப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மிளகாய் பொடியோ உப்பு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் கறி. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடியில் காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடியில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.